அம்பத்தூரில் குழந்தைகள் கடத்தப்படுவதாக வதந்தி பரப்பிய பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அம்பத்தூர் புதூர் பகுதியைச் சேர்ந்த முகமூடி அணிந்த இருவர் குழந்தைகளை கடத்துவதாக பெண் மற்றும் ஆண் பேசும் ஆடியோ வைரலானது. இதை மறுத்து அம்பத்தூர் உதவி ஆணையர் கிரி விழிப்புணர்வு ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் வதந்தி பரப்பியதாக அம்பத்தூரைச் சேர்ந்த ஊர்காவல் படையைச் சேர்ந்த ஜெயந்தி என்ற பெண்ணை காவலர்கள் கைது செய்தனர். பின்னர் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்குன்றம் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன், மக்களை அச்சுறுத்தும் வகையில் வதந்தி பரப்பும் நபர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று எச்சரித்தார். வதந்தி ஆடியோ குறித்து சைபர் கிரைம் காவலர்கள் விசாரித்து வருவதாகவும், வதந்திக்கு உடந்தையாக இருப்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். காவல்துறை அம்பத்தூர் காவல் சரகத்துக்குட்பட்ட அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புதூர்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு போலியான வதந்தி செய்தி, அதாவது குழந்தைகள் 2 குழந்தைகள் கடத்தப்பட்டதாக வாட்ஸ்அப்பில் போலியான செய்தி பரவியது. அம்பத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் துரிதமாக செயல்பட்டு அந்த வதந்தி பரப்பின நபரை கைது செய்துள்ளார்கள். இந்த மாதிரி புதூர் பக்கத்திலோ இதன் அருகில் அம்பத்தூர் சரகத்திலோ எதுவுமே குழந்தைகள் யாரும் கடத்தப்படவில்லை. இந்த மாதிரி போலியான வதந்திகள் யாரும் பரப்பினால் அவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். குழந்தைகள் கடத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட நபரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்க தயாராக உள்ளோம். தயவுசெய்து மக்கள் யாரும் போலியான செய்தியை வாட்ஸ்அப்ல பார்த்தாலோ அல்லது ஏதாவது தகவல் ரிசீவ் பண்ணாலோ எங்களுடைய நம்பருக்கு உடனே தெரியப்படுத்தலாம். தயவு செய்து போலியான செய்தியை யாரும் பரப்ப வேண்டாம். அப்படி பரப்பினால் உங்க மேல் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்.